மேட்ச் எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கமெண்ட்ரியில நோங்காரி. ஸோ எல்லாருமே லைக் பண்ணுங்க, முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. வீட்டில் இருந்தபடியே எல்லாருமே இந்த மேட்சை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ முதல் பரிசு 2 லட்சம் அண்ட் இரண்டாவது பரிசு 1 லட்சம். ஸோ இந்த 3 நாட்கள் பேட்டில் உங்களுக்காக இருக்க போது. ஸ்ட்ரைக்கர் பாலா ஐசிசிக்காக ஃபேஸ் பண்ண போறாரு. முதல் பந்து ஃபர்ஸ்ட் போடுறதுக்காக ஜப்பான் டீம் அத்விக் லெவன்ஸுக்காக. ஸோ போன மேட்ச் டீம் அத்விக் லெவன்ஸ்க்காக பிளேயர் ஆஃப் த மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருந்தார். முதல் பந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு உல்டாஸ் டெலிவரி ரொட்டேட் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரைக்கர் ஸ்ட்ரைட் டு தி ஹேண்ட்ஸ் மகி கையில போயிருக்கு. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் டச்சை கொண்டு வராங்க டீம் ஐசிசி பேட்ல. ஸோ சிங்கிள் வருதுங்க. ஸோ பால் அவரோட பேட்ல இருந்து கேப்பை கிளியர் பண்ணுமா அப்படின்னு பார்க்கும்போது கையில பிறகு ரன் அவுட்டுக்கு வாய்ப்பு இல்ல. சோ நல்ல ஒரு ஃபீல்டிங்க பார்க்கறோம். சந்திர கிட்ட நல்ல ஒரு ஸ்டாப். இட்ஸ் a டாட் பால். சோ கமெண்ட் செக்ஷன் ஓபன்ல இருக்கு. டிஐ லைவ்ல பெங்களூர் டீம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்ல. சோ ஸ்லோயர் மாதிரி வந்து தூக்கி போட்டாரு. இட்ஸ் a டாட் பால். பேக் டு பேக் டாட் பால் பார்க்கறோம். நல்ல ஒரு ஸ்டார்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம் டீம் அத்விக் லெவன்ஸ்க்காக ஜப்பான் bowlingல. சோ பவர் பிளே. சோ முக்கியமான ஒரு விஷயம் பவர் பிளே எப்படி ஸ்கோரை செட் பண்றாங்க அப்படின்றத பார்க்கணும். முதல் ஓவரே. சோ தற்போது வரைக்கும் 3 பந்துகள்ல எக்ஸலண்டான ஒரு bowling. சோ ஜப்பான் கிட்ட சோ ரன் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அண்ட் க்ளோஸ்ல ஓடி இருக்காங்க. ஸ்ட்ரைட் அவே ஒரு சிங்கிள். சோ எக்ஸலன்ட் டெலிவரி. ஸ்விட்ச் இட்டுக்கான ஒரு ட்ரை. இட்ஸ் a டாட் பால். சோ ஸ்விட்ச் இட் திரும்பினாலும் கடிச்சு போட்டாருன்னு சொன்னோம். ஒரு டாட் பால். நல்ல ஒரு எக்ஸிகியூஷனை பார்க்கிறோம். சோ ஜப்பான் bowlingல சோ பவர் பிளேவை சோ வித்அவுட் பவுண்டரியில போட்டுக்கிட்டு இருக்காரு தற்போது வரைக்கும். சோ நல்ல ஒரு bowling அட்டாக். கேட்சிக்கு வாய்ப்பா அப்படின்னு பார்க்கும் பொழுது சேஃபா தான் ரன் அவுட் இருக்கு. வாய்ப்பு இல்லைங்க. சோ சேஃபா ஓடி இருக்காங்க. சிங்கிள் டூ in the over. Mutana score. The end of first team score என்ன அப்படின்னு பார்க்கும்போது கம்ப்யூட்டர் ஜி 3 ரன் வந்திருக்கா. அருமையான ஒரு ஓப்பனிங் ஓவர் டீம் அத்விக் லெவனுக்காக. சோ 3 ரன். சோ பவர் பிளே எக்ஸலென்ட்டா போட்டிருக்காரு டீம் அத்விக் லெவன்ஸ்க்காக ஜப்பான். சோ கமெண்ட்ல பாத்தீங்கன்னா எஃப்சிசி ஆன்சிட்டி இருக்கா ப்ரோ? இல்ல ப்ரோ, அந்த டீம் இல்ல. செகண்ட் ஓவர். சோ bowlingல பிரசாந்த். சோ 3 ஸ்டெப்ல சோ நல்ல வேகம். சோ லெந்த் போடக்கூடிய ஒரு bowler. ஸ்ட்ரைக்ல பாலா. சோ முதல் ஓவர்ல 3 ரன். செகண்ட் ஓவர் எப்படி விளையாட போறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். முதல் பந்து சாஃப்ட் டு யாக்கர் டெலிவரி மாதிரி வந்து ரொட்டேட் ஸ்ட்ரைக்க பார்க்கறோம். ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். சோ ஒரு ரன் சிங்கிள் கிடைக்குது. சோ நல்ல ஒரு கண்டெய்னர் பார்த்துக்கிட்டு இருக்கும். சோ bowlingல சோ வித்து கொடுக்காம போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ இப்ப ஸ்ட்ரைக்ல சுரேஷ். சோ மிஸ்டர் 360 அவரு ஒரு ஸ்விட்ச் ஹிட். ஃபீல்டர் கையில போயிருக்கு. சோ ஒரு ரன் மாத்திருக்காங்க. ஸ்ட்ரைட் ஒரு சிங்கிளை பார்க்கறோம். the previous matchோட மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் அதை கலெக்ட் பண்ணிக்கிட்டு சதீஷ் அவர்களை வெல்கம் பண்றோம். சதீஷ் ஸ்டேஜ் மேல வந்து இந்த அவார்டை ரிசீவ் பண்ணிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஷாட். சோ கையில போயிருக்கிற வாய்ப்பு இருக்குமா அப்படின்றத பார்க்கும்போது மிஸ் பண்ணிருக்காங்க. 2 மாத்துவாங்க. அண்ட் குயிக்கவே ஒரு டபுள். சோ பேக்கப் இன்னும் ரெடியா ஃபாஸ்டா இருக்கணும். சோ அந்த வகையில நல்ல ஒரு குயிக் ரன்னிங்க பார்க்கறோம். சோ 2 பேட்ஸ்மேன் கிட்டயும் ஒரு டபுள் கிடைக்குது. சதீஷ் அவர்களை மிக விரைவாக ஸ்டேஜ்க்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். Man of the match award in third match against World 11.
ஸோ ரெண்டு பேட்ஸ்மேனும் ரன்னிங் பஞ்சமே இருக்காது. ஸோ நல்ல வேகம் ஓடக்கூடிய ரெண்டு பிளேயர்ஸ். அடுத்த பந்து குணா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பில்டர்ஸ் அவர்களை மேடைக்கு அருகே அழைக்கிறோம். சுவிட்சி திருவனாறு, பட் டாட் பால் மட்டுமே. சோ வேகம் தான் முக்கியமான ஒரு காரணம். சோ பிரசாந்த் போலிங்ல சோ டாட் பால் கிடைக்குதுங்க. நீங்க தூக்கி விட்டாரு. 6ஆவது விக்கெட் அப்படின்னு பார்க்கும்போது சேஃபான ஒரு கேட்சுங்க. எக்ஸலண்டான ஒரு கேட்ச பாக்குறோம். தீபக் மிஸ் பண்ண மாட்டாரு இந்த மாதிரி கேட்சஸ். சோ பவுண்டரி லைனுக்கு கொஞ்சம் தான் ஜஸ்ட் அழகா எடுத்தாருங்க. சோ சேஃபான ஒரு கேட்ச். சோ ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுக்கிறாங்க டீம் அத்விக் 11. சோ முக்கியமான ஒரு விக்கெட். சோ பாலாவோட விக்கெட்டை பிடிக்கிறாங்க. சோ ஒன் டவுன்ல நியூ பேட்ஸ்மேன் கண்ணா டீம் ஐசிசிக்காக. சோ டேஞ்சர் மேன். சோ எந்த நேரத்துல நிறைய மேட்சஸ் சோ டீம் ஐசிசிக்காக மாத்தி கொடுத்திருக்காரு, ஸ்கோரை ஏத்தி கொடுத்திருக்காரு. ஹரி சரி, நேரத்தில் மூணாவது மேட்சுக்கான மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு சதீஷ் அவர்கள் வெல்கம் பண்ணி அன்பண்ணன் சைதை பாலா அண்ணன் அவர்கள் மூலியமாக அவருக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டை பிரசன்ட் பண்றோம். சோ ஸ்ட்ரைக்ல கண்ணா டீம் ஐசிசிக்காக. சோ முக்கியமான ஒரு நேரம் இதுல வந்திருக்காரு. அடுத்த பந்து. சோ சூப்பர் பஞ்ச பாக்குறோம். ஃபீல்டர் இருக்காங்க. சோ லெக் செல்லர் ரொட்டேட் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரைக்கர் ஸ்ட்ரைட் அவே சிங்கிள் வருது. ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குணா பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த டோர்னமெண்ட்டில் ஒவ்வொரு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டுக்கும் 1,00,000 ரூபாய்க்கான கிஃப்ட் வவுச்சர் வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ரூல்ஸில் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த நேரத்தில் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கின சதீஷ் அவர்கிட்ட இருந்து சில ஒப்பீனியன் வேர்ட்ஸ், அதாவது மேன் ஆஃப் த மேட்ச்க்கு வந்து நிறைய விஷயம் உங்களுக்காக யோசிச்சு கொடுத்துருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத அப்டேட் பண்ணுங்க. ஸ்கோர் அப்டேட் பண்றாரு. 2 overs 8 runs. சோ 8 ரன் விளையாண்டிருக்காங்க டீம் ஐசிசி. சோ போர்ட்ல பாத்தீங்கன்னா 8 runs வந்திருக்கு. சோ நல்ல ஒரு கண்டெயின் bowlingல பார்த்தோம். சோ 2 oversமே அருமையா போட்டிருக்காங்க டீம் அத்விக் 11. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். சோ இந்த 4 ஓவர் சோ டேக் ஓவர் பண்ணி ஆகணும் டீம் ஐசிசி. இட்ஸ் a பவர் பிளே எடுத்திருக்காங்க. ஹரிஹரன், தேங்க்யூ ஆல். ரெண்டே வாரத்தில் முடிச்சிட்டார், அவ்வளோதான். இந்த 1,00,000 ரூபா கிஃப்ட் வவுச்சர் அதை கலெக்ட் பண்ணிக்க மாதிரி சதீஷை கூப்பிட்றோம். ஸோ முதல் பந்து சவுத் திசையில் ஆடுறதுக்கான ஒரு முயற்சி. இட்ஸ் a டாட் பால். ஸோ இதுக்கு முன்னாடி ஓவரும் ஜப்பான் அருமையா போட்டிருந்தாருங்க. ஸோ இந்த பவர் பிளேலையும் ஸோ மொத பாலே டாட் போட்டிருக்காரு. செகண்ட் ஒன். And a quicker one, and it's a dot ball. So back to back dot ball பார்க்கிறோம். So variations முக்கியமான ஒரு விஷயம் தெளிவா செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க. So மூன்றாவது பந்து. It's a quicker. It's a பைஸ்ல ஒரு ரன். And it's a single. சோ 3 பந்துகள்ல ஒரு ரன் ஓடி போட்டிருக்காரு தற்போது வரைக்கும். எக்ஸலண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். சோ மீத 3 பந்துகள் உள்ளது இந்த பவர் பிளே. சோ சுரேஷ் இப்போ ஸ்ட்ரைக்ல டீம் ஐசிசிக்காக. சோ ஃபீல்டிங்ல ஒரு மாற்றம். ஸ்ட்ரைக்ல சுரேஷ். ஆஹா, பாடி லைன்ல போட்டிருக்குங்க. another good delivery from Japan. சோ லென்த் சூப்பரா இருக்கு. சோ பேட்ஸ்மேனால கணிச்சு ஆட முடியல.
ஸோ லைன் லென்த்து, ஸோ இதுதான் முக்கியமாக சொல்ல போனால் ஒரு டாட் பால் கிடைக்குது. ஸோ ஓவருடைய 5வது பந்து. ஸோ பவர் பிளேவில் கடைசி 2 பால், 5th ஒன். ஸோ ஸ்ட்ரைக்கை பார்க்கணும், ரன் அவுட்டுக்கு வாய்ப்பா அப்படின்னு பார்க்கும்பொழுது இல்லைங்க, சேஃபா ஓடி இருக்காங்க. ஒரு ரன் சிங்கிள் கிடைக்குது, ஸ்ட்ரைட் அவே குயிக் சிங்கிள். ஸோ தற்போது வரைக்கும் வித்தவுட் பவுண்டரியில போட்டிருக்காரு. ஸ்மால் அப்டேட் டு த டீம் ஐசிசி. இந்த மேட்ச் ஐசிசி வின் பண்ணாங்க அப்படின்னா கண்ணு என்கிற சாதிக்கு வந்து 1000 ரூபாய் கிஃப்ட் பண்றதா சொல்லியிருக்காரு டீமுக்கு. இந்த மேட்ச் ஐசிசி வின் பண்ணாங்கன்னா 1000 ரூபாய் கிஃப்ட் சாதிக் அவர்கள். இட்ஸ் a quick one and மிஸ் பண்ணிருக்காரு and it's a dot ball. எக்ஸலென்ட் ஓவருங்க. சோ 2 பவர் பிளே ஓவரையும் அருமையா போட்டிருக்காரு டீம் அத்விக் லெவன்ஸுக்காக ஜப்பான். சோ 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 10. இந்த பவர் பிளே ஓவர் 2 ரனுக்கு bowling போட்டிருக்காரு. சோ கிரேட் ஓவர். சோ 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 10. பட் இன்னும் 3 ஓவர் இருக்கு. சோ 3 ஓவர்ல என்ன வேணா நடக்கலாம், ஸ்கோர் சேஞ்சஸ் மாறலாம். ஸோ அடுத்த 3 ஓவர் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். பேட்டிங் டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு பிக் டார்கெட் சேஸ் பண்ணி ஆகணும், செட் பண்ணி ஆகணும். ஸோ கமெண்ட் செக்ஷன்ல வெயிட்டிங் ஃபார் ஸ்டோக் மனோஜ், அவருடைய நாக்குக்காக வெயிட் பண்றோம் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணிருக்காங்க. பீசா பைரேட்ஸ் அவரு உங்களுக்காக வருவார். So 3 overs 10 runs போர்ட்ல வந்திருக்கு டீம் ஐசிசிக்கு. அடுத்த 3 ஓவர் முக்கியமான ஒரு சிச்சுவேஷன்ங்க. சோ இந்த சிச்சுவேஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க, எப்படி ஸ்கோர் விளையாட போறாங்க அப்படின்றது பார்த்தே ஆகணும். சோ bowling performance எக்ஸலென்ட்டா இருந்தது. சோ 3 ஓவர் அருமையா போட்டிருந்தாங்க. சோ 4வது ஓவர் சோ bowlingல கமலேஷ் எக்ஸ்பிரஸ் வேகம், கேடி ஃபாஸ்ட். ஸ்ட்ரைக்ல சுரேஷ் ஒரு டிஃபரெண்டான ஒரு ஸ்டான்ஸ், அந்த ஸ்டான்ஸ்ல 360 ஆடக்கூடிய ஒரு பிளேயர். சோ 4வது ஓவருடைய முதல் பந்து ஓவர் த விக்கெட்ல இருந்து ஸ்ட்ரைட் ஆறாவது ஹிட்ட பாக்குறோம். பவுண்டரிக்கு வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் a 4. சோ பவுண்டரிய பதிவு பண்றாங்க டீம் ஐசிசி. சுரேஷ் அவரோட பேட்ல இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தும் சோ 3 ஓவர்ல ஸ்கோரை வந்து பிக் டார்கெட் செட் பண்ணணும். சோ அந்த வகையில சோ 4வது ஓவர் முதல் பந்தே 4 பதிவு பண்றாருங்க. அண்ட் ஒரு எட்ஜ் பாக்குறோம் பேட்ல. சோ ஒரு ரன் தெளிவா கிடைக்கும். ரொட்டேட் ஸ்ட்ரைக் சைடு ஒரு சிங்கிள். சோ பேட் டு ஸ்ட்ரைக் கண்ணா. சுனில் ராஜன் கேட்டிருக்காரு, கேசிசி இருக்கா ப்ரோ? கேசிசி பிளேயர்ஸ் விளையாடுறாங்க ப்ரோ, வெப்ஸ்டார்ஸ் டீம்ல விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன். பட் கேசிசின்ற டீம் நேம் இல்ல, வெப்ஸ்டார்ஸ் டீம்ல விளையாடுறாங்க ப்ரோ கேசிசி பிளேயர்ஸ். சோ பேட் டு ஸ்ட்ரைக் கண்ணா, அவருடைய பேட்ல இருந்து முக்கியமான ஒரு நாக் தேவைங்க. சோ இந்த மேட்ச்ல சோ தற்போது வரைக்கும் ஒரு பிக் பவுண்டரிஸ் வரல. சோ வருமா அப்படின்றத பார்க்கலாம். அடுத்த பந்து ஒரு ஸ்விட்ச் ஷாட் பார்க்கிறோம். அண்ட் பவுண்டரியா ஆறா அப்படின்னு பார்க்கும்போது and it's a 4. சோ இந்த ஓவர் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க டீம் ஐசிசி. சோ தற்போது வரைக்கும் 2 பவுண்டரிஸ் வந்திருக்கு. சோ கண்ணா அவரோட பேட்ல இருந்து 4 வருது. ஸ்விட்ச் தெளிவா ஆடக்கூடிய ஒரு பிளேயர், அழகா உட்கார்ந்து எடுப்பாரு. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு பவுண்டரி பதிவு பண்றாருங்க. சோ 2 பவுண்டரிஸ், குரூஷியல் பவுண்டரிஸ் டீம் ஐசிசிக்கு வந்திருக்கு.
and switch it connection and it's a sixer. So back to back boundary and six வருதுங்க டீம் ஐசிசி கண்ணா அவரோட பேட்ல இருந்து. So சூப்பரான ஒரு switch it shot. So இந்த ஓவர் அட்டாக் பண்ணிருக்காங்க டீம் ஐசிசி. So பால் ப்ரொவைட் பண்ணுங்க. So கண்ணா அவரோட பேட்ல இருந்து குயிக்கா 10 ரன். So ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ல ஸ்கோர் இல்ல, பட் இந்த ஓவரை அட்டாக் பண்ணி ஸ்கோரை ஏத்தி போறாங்க டீம் ஐசிசி. லாஸ்ட் ஓவரை கேசவனை போட சொல்லுங்க. ஓகே, சோ கமெண்ட்ல சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்த பந்து சோ ராகேஷ் கண்ணா ஆன் ஃபயர் கமெண்ட்ல சொல்லியிருக்காங்க. சரத்குமார் வெயிட்டிங் ஃபார் கேஷவ் பேட்டிங். வெல் பால் கையில போகுமா, சிங்கிளுக்கு வாய்ப்பா அப்படின்னு பார்க்கும்போது ஓடிடுவாங்க. எஸ்டேட் ஒரு சிங்கிள். 6 போனதுக்கு அப்புறம் ஒரு ரன், நல்ல ஒரு கம்பேக் டெலிவரி. சோ சிங்கிள். சோ கமலேஷ் போலிங்ல. சோ வெயிட்டிங் ஃபார் கேஷவ் பேட்டிங் சரத்குமார் சொல்லியிருக்காரு. சோ 2 சேனல்ஸ் எல்லாம் நீங்க லைவ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சோ வீட்ல இருந்தபடியே சோ டிஐ லைவ். சோ எல்லாருமே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் எல்ஐ ஸ்போர்ட்ஸை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி அழகான ஒரு டோர்னமெண்ட் சீரும் சிறப்புமா நடந்துகிட்டு இருக்கு. சோ உங்களுடைய ஆதரவு முக்கியமா தேவை. அடுத்த பந்து ஸ்ட்ரைக்ல சுரேஷ். ஆஹா, பெரிய ஷாட். இட்ஸ் a sixer. சோ ஃபுல் டாஸா வந்தது அண்ட் தூக்கி எங்கயோ அடிச்சாருங்க சுரேஷ் அவரோட பேட்ல இருந்து 6. இட்ஸ் ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸ்கோர் சோ 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 32. சோ இந்த ஓவர்ல 22 ரன் பதிவு பண்ணிருக்காங்க டீம் ஐசிசி. சோ ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ல 10 ரன்னுக்கு bowling போட்டிருந்தாங்க, பட் இந்த ஓவர் சொல்லியாகலும் 22 ரன். சோ 2 பேட்ஸ்மேனும் டேக் ஓவர் பண்ணிருக்காங்க. சோ இன்னும் 2 ஓவர் இருக்கு. சோ 4 overs 32 ரன்ஸ் போர்ட்ல. சோ வெற்றிவேல் கேட்டிருக்காரு ஏபி இருக்கானா. சோ அரவிந்த் பிரதர்ஸ் ஆதினி சிசி வளர்றாங்கன்னு நினைக்கிறேன். சோ தனுஷ் and லெக் சைடுல ஒரு பெரிய ஹிட் and it's a sixer. கண்ணா ஆன் ஃபயர்ங்க. 2 பேட்ஸ்மேன் இங்க சுத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. சோ வான வேடிக்கைகள்ல பகல் வான வேடிக்கை. சோ கண்ணா அவரோட பேட்ல இருந்து it's a huge sixer. சோ பிக்கஸ்ட் சிக்ஸ்ங்க. சோ மொதவாலே 6 பதிவு பண்றாங்க. சோ 5வது ஓவர். அடுத்த பந்து நீங்க ஷாட் பார்க்கற பவுண்டரிக்கு வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது and it's a 4. குயிக்கா 10 ரன் வந்துருச்சுங்க கண்ணா பேட்ல இருந்து. சோ போற ஓவர்ல இருந்து வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு நான் சொல்லணும். குயிக்கா 10 ரன். சோ டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க டீம் ஐசிசி. சோ இந்த மேட்ச் முக்கியமான ஒரு போட்டி சோ டீம் ஐசிசிக்கு. சோ தனுஷ் சொல்லிருக்காரு வெயிட்டிங் ஃபார் பிகிட்டர் கேசவன் பேட்டிங்காக வெயிட் பண்றாரு. நீங்க கமெண்ட்ல சொல்லிருக்காங்க. சோ ராகேஷ் கண்ணான் ஏபிடி சுரே ஆன் ஃபயர் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிருக்காங்க. வில்லோ வாரியர்ஸ் மேட்ச் இருக்கா ப்ரோ? இருக்கு ப்ரோ. வெயிட்டிங் ஃபார் ஜான்டி ஷோ விளையாடுவார் ப்ரோ அவரு. அடுத்த பந்து ஆஹா, பெரிய சிக்ஸர். இட்ஸ் a maximum லெக் சைடுல ஒரு பிகஸ்ட் சிக்ஸர். சோ கண்ணா ஆன் பீஸ்ட் மோட்ல விளையாடிட்டு இருக்காரு டீம் ஐசிசி காக. ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ல அவரோட பேட்ல இருந்து எதிர்பார்த்த ரன்ஸ் வரல, பட் இந்த ஓவர் அண்ட் போன ஓவருங்க முக்கியமா சொல்லி ஆகணும். அன்ஸ்டாப்பபிள் பிளே, அன்ஸ்டாப்பபிள் ரன்ஸ் அவரோட பேட்ல இருந்து வந்துகிட்டு இருக்கு. சோ ரீசன்ட் டேஸ்ல சம்மர் ஃபார்ம்ல இருக்காரு. சோ டிஎஸ் வில்லியம் கலந்திருந்தாரு. அடுத்த பந்து குயிக்கர் 1. நல்ல ஸ்டாப். ரன் அவுட்டுக்கு வாய்ப்பா அப்படின்னு பார்க்கும்போது இல்ல, டாட் பால். நல்ல ஒரு கம்பேக் டெலிவரியை பார்க்கிறோம். பிரசாந்த் கிட்ட லைனை மாத்தினாரு, லைன் அட்ஜஸ்ட் பண்ணாரு, ஒரு டாட் பால் கிடைக்குதுங்க.
ஸோ எஜ்ஜுக்கு வாய்ப்பு, கேட்சுக்கு வாய்ப்பு அப்படின்றத பார்க்கும்பொழுது ஸோ ஒன்னா ரெண்டா இல்ல ஒரே ஒரு சிங்கிள் மட்டுமே. பீஸ் ஆஃப் பைரேட்ஸ் கண்ணா ஆன் ஃபயர். சீனு சொல்லியிருக்காரு வெயிட்டிங் ஃபார் ரசல் தீபக். ஸோ தனுஷ் வெயிட்டிங் ஃபார் கட்டர் அருள் bowling லாஸ்ட் ஓவர். ஸோ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2 சேனல்ல நீங்க லைவ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுடைய ஆதரவு முக்கியமா தேவை. ஸோ லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். கேசிசி மேட்ச் இருக்கா ப்ரோ? நாளைக்கு விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ, வெப் ஸ்டார்ஸ் டீம்ல. அடுத்த பந்து அண்ட் லெக் சைடுல உடைச்சாரு அண்ட் புல் ஷாட் தெளிவா அடிச்சாருங்க. உடைச்சாரு, அடிச்சாரு, அதுதான் இங்க ரிசல்ட் அண்ட் இட்ஸ் a சிக்ஸர். சோ 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 55. கிரேட்டஸ்ட் ஸ்கோரிங் பார்க்கிறோம். சோ முதல் 3 ஓவர்ல ரன்ஸே வரல, பட் 2 ஓவர்ல கிட்டத்தட்ட 45 ரன் விளையாடுறாங்க. 12 பால் 45 ரன் ஒரு பிக் இம்பாக்ட் கொடுத்திருக்காங்க நான் சொல்லணும். இந்த 2 பிளேயர்ஸ், 2 பேட்ஸ்மேன்ஸ் கண்ணா அண்ட் சுரேஷ் 12 பந்துகளை 45 ரன் பதிவு பண்ணிருக்காங்க. சோ 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 55. சரத்குமார் மகி bowling ஏன் யூஸ் பண்ணல கட்டர் பாய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ டீம் டிசிஷன்ஸ் தான் ப்ரோ தீர்மானிக்கும். சோ யாருக்கு யார் யார் கொடுக்கணும் அப்படின்றது நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. கட்டர் அருள் வந்துட்டாரு, எஸ் வந்திருக்காரு. ஸ்விட்ச் டைம் இருக்கும் and it's a sixer. ஒரு 6 பதிவு பண்றாரு, நின்னு வந்தா இவர் ஸ்விட்ச் திரும்பினா மாட்டிச்சுனா வெளியே தாங்க போய் விழும். So கண்ணா ஆன் ஃபயர். So டீம் எந்த நேரத்துல ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது இவர் உள்ள வந்தா ஸ்கோர் ஏத்துவாரு, அதை செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க இந்த நேரத்துல முக்கியமான ஒரு போட்டியில. So டீம் ஐசிசிக்காக ராஜ்குமார் கமெண்ட்ரி சூப்பர் ப்ரோ, எனர்ஜி ஆஃப் போத் டீம்ஸ். கண்டிப்பா ப்ரோ, தேங்க்யூ சோ மச். அடுத்த பந்து and இதுவும் switch it connection and மோச்சரிட்டா கேட்சா, இட்ஸ் a wicket. கையில விழுந்திருக்கு. என்னவா இருந்தாலும் சூப்பரான ஒரு நாக் ஆடி கொடுத்திருக்காரு டீம் ஐசிசிக்காக. கிரேட் நாக் ஆடி கொடுத்திருக்காரு கண்ணா, அவருடைய விக்கெட். எங்க பிடிக்கிறாங்க டீம் அத்விக் 11. நல்ல ஒரு கம்பேக் டெலிவரியை பார்க்கிறோம். அருள் கிட்ட ஸ்விட்ச் திரும்பினாலும் லைன் கொஞ்சம் நவுத்தினாரு. அந்த வகையில அவர் எதிர்பார்த்த இடத்துல அடிக்கல. சோ விக்கெட் கையில போய் உட்கார்ந்து இருக்குங்க. சூப்பர் நாக் ஆடி கொடுத்திருக்காருங்க கண்ணா டீம் ஐசிசிக்காக. வாழ்த்துக்கள். இந்த டேஞ்சர் மேன், இவரும் பெரிய 6 அடிக்கக்கூடிய பிளேயர். அடுத்த பந்து முதல்ல இட்டுக்கு போனாரு, ரன் அவுட் வாய்ப்பா, அங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பார்க்கிறோம். ரன் அவுட், இட்ஸ் a wicket. சோ பேக் டு பேக் விக்கெட் பார்க்கிறோம் டீம் அத்விக் 11. சோ ஒன்னு கேட்ச் அண்ட் ஒன்னு ரன் அவுட். சோ நல்லா அடிக்கிறாங்க சுரேஷோட விக்கெட். இங்க பிடிக்கிறாங்க டீம் அத்விக் 11. கிரேட் நாக்குங்க. another great knock for team ICC காக ஆடி கொடுத்திருக்காரு சுரேஷ் இந்த முக்கியமான ஒரு போட்டியில. சோ வாழ்த்துக்கள். and இப்போ ஸ்ட்ரைக் லைன் பேட்ஸ்மேன் மனோஜ், கமெண்ட்ல எதிர்பார்த்த மனோஜ் உள்ள வந்திருக்காரு. ஒரு ஃபுல் டாஸ், இட்ஸ் a loose delivery பதிவு பண்ணிட்டாங்க and it's a sixer. அம்பேர் கையை தூக்கிட்டாரு. ஒரு லூஸான ஒரு டெலிவரிங்க, ஃபுல் டாஸ் போட்டாரு. சோ யாரா இருந்தாலும் ஓடிப்பாங்க, தெளிவா எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு பஞ்ச பாக்குறோம். சோ லெக் திசையில 6 பதிவு பண்றாருங்க அரவிந்த். சோ ராகேஷ் வெல் பிளேட் கண்ணான்னு சொல்லியிருக்காங்க. and another full toss delivery, catch இல்ல 6 அப்படின்னு பார்க்கும்போது and மிஸ் ஆனாலும் கேட்ச் எடுத்திருக்காரு தீபன். சூப்பரான ஒரு டேக். சோ எக்ஸலென்ட் ஆன ஒரு கேட்ச், சைட் கேட்ச், வெயில் வேற கொளுத்துது, அழகா கணிச்சு எடுத்தாருன்னு சொல்லணும். சோ விக்கெட் கான். சோ 6 அடிச்ச பேட்ஸ்மேனா விக்கெட் பிடிச்சிருக்காங்க டீம் அத்விக் 11. எஸ்என் ஸ்போர்ட்ஸ் கிளப் கண்ணா ப்ரோ லாஸ்ட் ஓவர் மேக்ஸிமம் ஸ்ட்ரைக் ஆடுனா 50 ரன்ஸ் கண்டிப்பா அடிச்சிருவாங்க. எஸ். சோ தனுஷ் அருள் ஃபர்ஸ்ட் பால் சாமிக்கு, அடுத்த பால் அவருக்கு. வாவ், சூப்பரான ஒரு பஞ்ச பாக்குறோம். சோ அடுத்த பந்து இப்ப ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன்
உதய் டீம் ஐசிசிக்காக. And a full toss delivery and ரோடா இல்ல காடா அப்படின்னு பார்க்கும்போது வெளிய மரத்தை தாண்டி அடிக்கப்பட்ட ஒரு சிக்ஸர். ஹியூஜ் டார்கெட்டை செட் பண்ணிருக்காங்க. முதல் ஓவர்ல வெறும் 10 ரன் விளையாடிருந்த டீம் ஐசிசி 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 73 போர்டுல வந்து 74 டார்கெட்டை செட் பண்ணிருக்காங்க. இதுதான் மாற்றம். கிரிக்கெட் என்ன வேணா நடக்கும், அது நடந்திருக்குன்னு தான் சொல்லணுங்க. ஒரு பெரிய இம்பாக்ட் சுரேஷ் கண்ணா அவரோட பேட்ல இருந்து ஒரு மாறுதல் வந்தது. பனிஷ் பண்ணிருக்காங்க. 74 ஓட்டங்கள் தேவை டீம் அத்விக் 11 இந்த மேட்சை வெற்றி பெறணும் அப்படின்னா. அடுத்த மேட்ச்க்கான டாஸ் அப்டேட். டீம்மேட்ஸ் கொஞ்சம் ரெடியா இருக்க மாதிரி கேட்டுக்கிறோம். கேப்டன் டாஸ் போடுறதுக்கு ரிப்போர்ட் பண்ண மாதிரி கேட்டுக்கிறோம். ரகு டீம்மேட்ஸ் கேப்டன் நீங்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ராஜன் சொல்லிருக்காரு வெயிட்டிங் ஃபார் டேனி அண்ட் கேசவன் பேட்டிங். ஜெகநாதன் ஆல் தி பெஸ்ட் டு ஆல் தி பிளேயர்ஸ் கவுண்ட் பண்ணிருக்காங்க. Thank you. All Stars tournament, big tournament in Chennai cricket. முதல் பரிசு 2 லட்சம், இரண்டாவது பரிசு 1 லட்சம். இந்த 3 நாட்கள் உங்களுக்காக நடைபெற்று கொண்டிருக்கிறது எல்ஐ ஸ்போர்ட்ஸ் அண்ட் டிஐ லைவ்ல. எல்லாருமே மேட்சை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. ஃபயரா போயிட்டு இருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு ஃபயரான ஒரு ஆட்டத்தை தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வீட்டில் இருந்தபடி மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு பிக் டார்கெட் 74 ரன்ஸ் விளையாட போறாங்க டீம் அத்விக் 11. எப்படி விளையாட போறாங்க அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்காக செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆக போகுது. ஐசிசி ஒரு பெரிய டார்கெட்டுங்க. ஃபர்ஸ்ட் 3 ஓவர் ஜஸ்ட் 10 ரன்ஸ். அதுதான் நான் சொல்றேன் திரும்ப அடுத்த 3 ஓவர் பெரிய டார்கெட்டை செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெற்றிக்கு தேவை 74 ஓட்டங்கள். டீம் அத்விக் 11 இந்த மேட்சை ஜெயிக்கணும் அப்படின்னா. பேட்ஸ்மேன் உள்ள வந்துருங்க. So 74 ஓட்டங்கள் தேவை வெற்றிக்கு. பேட்ஸ்மேன் கொஞ்சம் குயிக்கா உள்ள வந்துருங்க. All Stars Cricket Club presents a big tournament, state level tennis ball cricket tournament 2025. பாத்துக்கிட்டு இருக்கீங்க. பேட்டிங் டீம் ரூட் 2 பேட்ஸ்மேன் கொஞ்சம் உள்ள வந்துருங்க. டீம் அத்விக் 11 இருந்து பேட்ஸ்மேன் கொஞ்சம் குயிக்கா உள்ள வாங்க. இன்னும் நிறைய மேட்சஸ் நடத்தணும், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க பிளேயர்ஸ். பேட்ஸ்மேன் உள்ள வந்தீங்க அப்படின்னா ஃபீல்டிங் அவங்க செட் பண்ணிடுவாங்க. நீங்க கொஞ்சம் உள்ள வந்துருங்க குயிக்கா. வெற்றிக்கு தேவை 74 ஓட்டங்கள் டீம் அத்விக் 11க்கு. ரெண்டு ஓபனர்ஸ் டீம் அத்விக் 11க்காக டேனி அண்ட் டால்மேன் கேசவன். பிகிட்டர் கேசவன் அடிக்கக்கூடிய ஆறலாம் தூரமா அடிக்கக்கூடிய பிளேயருங்க. அவருடைய பேட்ல இருந்து முக்கியமான ரன்ஸ் வந்தே ஆகணும் இந்த மேட்ச்ல. எப்படி விளையாட போறாரு அப்படின்றத பார்க்கலாம். 2 ஓபனர்ஸ் டேனி அண்ட் கேசவன் டீம் அத்விக் 11க்காக இப்ப களத்துல. So 73 ரன் ஆடி 74 ரன் டார்கெட் செட் பண்ணி கொடுத்திருக்காங்க டீம் ஐசிசி. இந்த போட்டியில டீம் அத்விக் 11க்கு. காலையிலிருந்து எங்களுக்காக நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எங்களோட நண்பர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பக்கத்துல எம்சிசி காட்டுக்குள்ளேயே வந்து ஒளிஞ்சிருந்து பால் எடுக்கிறதுக்காகவே ஒரு டீம் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அந்த வகையில மோகன் அவர்களுக்கு, ஆர்கேபுரத்தின் மோகன் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. காலையிலிருந்து அந்த செவர்மலையே உட்காந்து பால் எடுக்கிறதுக்காகவே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி.
ஹரிகரன். சோ செகண்ட் ஆஃப் உங்களுக்காக ஸ்ட்ரைக்ல கேட்டவர், நான் ஸ்ட்ரைக்ல டேனி. முதல் ஓவர் போடுறதுக்காக டீம் ஐசிசி காக மனோஜ், ஆல் ரவுண்டர் மனோஜ். சோ 36 balls 74 needed. சோ பார்க்கலாம், இது உங்களுக்காக முதல் பந்து. எஸ், சின்ன ஒரு தடுமாற்றம். ஃபர்ஸ்ட் ஒன் அரௌண்ட் த விக்கெட்ல இருந்து ஸ்விட்ச் ஹிட் கனெக்ஷன், பவுண்டரி வாய்ப்பா அப்படின்னு பார்க்கும் பொழுது இல்ல, ஃபீல்டர் இருக்காங்க, தெளிவா கையில போயிருக்கு. மொத பாலை டாட்டோட ஷாட் பண்றாங்க டீம் ஐசிசி. சோ நல்ல ஒரு லைனை பார்க்கிறோம். அடுத்த பந்து ஒரு ரன்னுக்கு வாய்ப்பா அப்படின்னு பார்க்கும் பொழுது இடிச்சுக்கிட்டாங்க. தண்ணி வேணுமா? ஓகே சொல்லியிருக்காருங்க பேட்ஸ்மேன். எஸ், டாட் பால். முதல் ரெண்டு பந்து அருமையா போட்டிருக்காரு. டீம் ஐசிசிக்காக மனோஜ். ஃபர்ஸ்ட் ரெண்டு பால் பவர் பிளேல எக்ஸலண்டான ஒரு டெலிவரிஸ். பேட்ஸ்மேன் ரீட் பண்றதுக்குள்ள நல்ல ஒரு வேரியேஷன் டெலிவரியை பார்த்தோம். ரெண்டு டாட் பால். அடுத்த பந்து ஸ்ட்ரைட்ல ஆடி இருக்காங்க, பட் ஃபீல்டர் கையிலே போயிருக்கு. மூன்று பந்துகளுமே டாட் போட்டிருக்காருங்க. பவர் பிளேல நல்ல ஒரு bowling எக்ஸிகியூஷனை பார்த்துக்கிட்டு இருக்கோம். மனோஜ் கிட்ட 3 டாட் பால்ஸ். பேக் டு பேக் டாட் பால்ஸ். Rajkumar waiting for Balaji bowling. ஒரு full toss delivery. No ball signal. Yes, it's ஒரு ரன் மட்டுமே கிடைக்கும் and no ball signal, free hit கிடைக்கும். Step no, free hit ball பேஸ் பண்ண போறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸ்ட்ரைக்ல டேனி. free hit பந்த ஃபேஸ் பண்றதுக்காக டேனி. ராகேஷ், மனோஜ் ப்ரோ நல்லா ஸ்டார்ட் கொடுங்க. சாரதி வெயிட்டிங் ஃபார் ரசல் தீபன் பேட்டிங். சரத்குமார் சம்பவம் இருக்கு செகண்ட் பேட்டிங்ல. எஸ், பார்க்கலாம். And super punch and it's super ஃபீல்டிங். எக்ஸலன்ட்டான ஒரு சேவ் பார்க்கிறோம். 6 தடுத்து கொடுத்திருக்காரு வெங்கட். வாட் a fielding man. கிரேட் ஃபீல்டிங். ஒரு ஜம்ப் பண்ணி அழகா தடுத்தாரு. அந்த டைமிங் கரெக்டா இருந்ததுங்க. கிரேட் சேவ். 6 ரன் தடுத்து கொடுத்திருக்காரு. ஒரு ரன் மட்டுமே இந்த ஃப்ரீ ஹிட்ல. கொஞ்சம் மேல அடிச்சிருந்தா 6 கிடைச்சிருக்கும். பட் கொஞ்சம் டவுன்ல வந்தது. பட் சூப்பர் சேவ். ஃபீல்டரை பாராட்டி ஆகணும். முழுக்க முழுக்க இந்த கிரெடிட் ஃபீல்டருக்கு மட்டும் தாங்க. 6 தடுத்து கொடுத்திருக்காரு. அடுத்த பந்து பால். இட்ஸ் a wicket. கேசவனோட விக்கெட் பிடிக்கிறாங்க டீம் ஐசிசி. ஒரு பிக் விக்கெட். ஸ்விட்ச் இட் திரும்பினாரு, பட் ஸ்டெம்ப்லயே போட்டு முதல் விக்கெட் எடுக்கிறாங்க டீம் ஐசிசி. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் உள்ள வாங்க. யுவன் சங்கர், வெரி குட் வெங்கட் கமல்ல சொல்லியிருக்காங்க. எஸ், சூப்பரான ஃபீல்டிங்கை பார்த்தோம். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ப்ளீஸ். மறக்காம லைக் பண்ணுங்க. மேட்சஸ் லைக் பண்ணீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு காட்டும். அவங்களும் சஜஷன்ல மேட்சஸை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இப்போ ஒன் டவுன்ல நியூ பேட்ஸ்மேன் தீபன். கமெண்ட்ல கேட்டுக்கிட்டு இருந்த ரசல் தீபன் வந்திருக்காருங்க. ராகேஷ், குட் ஸ்டார்ட் பின். எஸ், நல்ல ஒரு ஷாட்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒன் டவுன்ல முக்கியமான ஒரு சிச்சுவேஷன்ஸ். டீம் அத்விக் லெவன்ஸ்காக தீபன் டேஞ்சர் மேன். நல்ல சிக்ஸர்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர், பிக் ஸ்டார். And it's a over signal. Excellent delivery. And முதல் ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை
ஸோ 3. ஸோ 3 ரன்ஸுக்கு பவர் பிளேல போலிங் போட்டிருக்காரு. ஸோ டீம் ஐசிசிக்காக மனோஜ் எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஓவர். ஹரிஹரன். ஓகே கைஸ், டீம் கேப்டன் அண்ட் டீம் பிளேயர்ஸ்க்கான ஒரு அப்டேட் இது. இப்போ நான் நின்றுட்டு இருக்க இந்த செவுரு இருக்கு இல்லைங்களா, இந்த செவுத்துல வந்து பாடி கான்டாக்ட் இருந்தாலும் பவுண்டரிஸ் மாதிரி தான் கணக்கு வந்துடும். டீம்மேட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறோம். அதே போல இந்த படி பார்த்தீங்கன்னா இந்த ஆரம்பிக்கிறது இதில் பட்டாலுமே 4 தான். அதே போல இது மேலே வந்து பால் டைரக்டா பட்டாலும் 6 ரன்ஸ் அம்பையர்ஸோட கவனத்திற்கும் டீம் பிளேயர்ஸ்க்கும் இது அப்டேட் பண்ணிடுறோம். எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வேணாம். இந்த படியில் பட்டாலுமே 4 தான். அதில் வந்து பாடி கான்டாக்ட் இருந்தாலுமே பவுண்டரிஸாக தான் கணக்கு வச்சுப்போம். அதுதான் அதை இன்ஃபார்ம் பண்ணிடுறோம். ஸோ எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணி டீம்மேட்ஸ் யாராவது வெளில இருந்தாலுமே வந்த உடனே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஃபீல்டிங் இங்கே பண்ணுறவங்க உஷாராக பண்ணுங்க. அதே போல் தேங்க்யூ. ஸோ முதல் ஓவரில் 3 ரன் விளையாண்டுருந்தாங்க டீம் அத்விக் லெவன்ஸ். செகண்ட் ஓவர் போலிங்ல ஸோ பாலாஜி, ஸோ கமாண்ட்ல கேட்ட பாலாஜி வந்திருக்காரு. ஸோ சூப்பரான ஒரு ஆக்ஷன் ஸோ அவரோட போலிங்ல இருக்கும். ஸோ முதல் பந்து அப் டு டெலிவரியில போட்டாரு. ஸோ ஸ்ட்ரைட் டு தி ஹேண்ட், ஃபீல்டர் கையில போயிருக்கு. ஸோ ரன் ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ டாட் பால் மட்டுமே. ஷாட்டுக்கான ஒரு முயற்சி, ரன் ஓடுறாங்களா அப்படின்றத பார்க்கும் பொழுது இல்ல, இட்ஸ் a டாட் பால். பேக் டு பேக் டாட் பால் பார்க்கிறோம் பாலாஜி போலிங்ல. இங்கு வருகை தந்திருக்கும் அன்பண்ணன் கிங் பிளேக் பாலா அண்ணன் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை பார்க்கிற அன்பு அண்ணன் பாலா அண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அதே போல எக்ஸலண்டான ஒரு போலிங் பிரைட் ஷாடோ விக்ரம் அவர்களையும் வந்து வருக வருக என வரவேற்கிறோம். டாட் பால். ஸோ 3 பாலுமே எக்ஸலண்டான ஒரு போலிங்கை பார்த்துக்கிட்டு இருக்கும் பாலாஜி. ஸோ லென்த் கரெக்டா இருக்குங்க. ஷாட், நல்ல கனெக்ஷன், இட்ஸ் சிக்ஸர். 6 வருது டீம் அத்விக் லெவன்ஸ்க்காக டேனி அவரோட பேட்ல இருந்து. ஸோ டீம் கேப்டன் அத்விக் லெவன்ஸ் உடைய கேப்டன் விளையாண்டுகிட்டு இருக்காருங்க. சோ முக்கியமான ஒரு சிச்சுவேஷன்ஸ் அவருடைய பேட்ல இருந்து ரன்ஸ் வரும் அண்ட் வர ஆரம்பிச்சிருக்கு. சோ முதல் 6 வருது அவரோட பேட்ல இருந்து. சோ சிக்ஸர். நெக்ஸ்ட் ஒன். அடிக்க வேண்டிய ஒரு பந்து, ரன்னுக்கு வாய்ப்பு அப்படின்றத பார்க்கும்போது அண்ட் அம்பையர் டிசிஷன். சோ தேர்ட் அம்பையர் கேட்டிருக்காங்க, வெயிட்டிங் ஃபார் த ரிசல்ட். So not out signal. So check பண்ணும்போது not out signal வந்திருக்கு. ஒரு ரன் ஓடி இருக்காங்க, சிங்கிள். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம் குயிக்கா. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, இன்னும் நிறைய மேட்சஸ் நடத்தணும். ஸோ இன்னைக்கு டேல ஸோ பிளேயர்ஸ் உங்களுடைய சப்போர்ட் ஆதரவு முக்கியமா தேவை. ஓகே, ஸ்டார்ட். ஸ்ட்ரைக்ல தீபன் அடுத்த பந்து. குயிக்கா ஒன் பேட்ஸ்மேன் லீட் பண்றதுக்குள்ள வேகமா ஓடப்பட்ட பந்து டாட் பால் மட்டுமே கிடைக்கும். டாட் பால் 2 in the over. சோ 2 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 10 ரன்ஸ். 10 ரன் bowling போட்டிருக்காங்க முதல் 2 ஓவர். சோ எப்படி அத்விக் லெவன்ஸ் ஸ்டார்டிங்ல ஃபயரான ஒரு bowling பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்களோ அதே மாதிரி நல்ல ஒரு ஸ்டார்ட் பார்க்கிறோம். சோ டீம் ஐசிசி கிட்டையும் சோ 2 overs 10 ரன்ஸ் போர்டுல வந்திருக்குங்க. சோ வெற்றிக்கு தேவை 64 ஓட்டங்கள். 24 பந்துல 64 ஓட்டங்கள் தேவை. சோ ஓவருக்கு குறைஞ்ச 2ல இருந்து 3 சிக்ஸர் விளையாடி ஆகணும். சோ ரன் ரேட் அந்த அளவுக்கு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. சோ 24 balls
64 runs needed. பிரைட் ஷேடோ யுவனேஷ் அவர்களை ஸ்டேஜ் அருகே அழைக்கிறோம். யுவனேஷ். ஸோ முதல் பவர் பிளே ஓவருக்கு 3 ரன்னுக்கு பவுலிங் போட்டிருந்தாரு. ஸோ மனோஜ் இங்கு இணைந்திருக்கும் அன்பு அண்ணன் பாலா அண்ணன் அவர்களுக்கு ஆல்ஸ்டார் கிரிக்கெட் கிளப் சார்பாக எவர்கிரீன் பிளேயர் அவார்டை வந்து வழங்குவதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த அவார்டை பிரசன்ட் பண்றதுக்கு அன்பு அண்ணன் பிரசாத் அண்ணா மற்றும் கிங் பிளே பாலா அண்ணன் அவர்களை இணைந்து வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வேர்ல்ட் 11 லோகேஷ் அண்ணன் அவர்களையும் விழாக்குழுவின் சார்பாக மேடைக்கு அழைக்கிறோம். Some decision, it's a white signal. So extrasல ஒரு ரன் வருது. அம்பையர் தெளிவா கொடுப்பாங்க, எந்த ஆர்கியூமெண்ட் பண்ண தேவையில்ல. Umpire decision is final, no arguments. இல்ல So white signal வந்திருக்கு. So தெளிவான பாப்பாங்க, கரெக்டா பாப்பாங்க அம்பையர் கிட்ட. So எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் வேண்டாம். Umpire decision is final. நல்ல ஒரு ஃபுல் ஷாட் பாக்குறோம். பவுண்டரியா அப்படின்றத பார்க்கும்போது ஃபீல்டர் மேல குதிச்சாரு, பட் அவரை தாண்டி போயிருக்கு. இட்ஸ் 4. சோ பவுண்டரி வருது. டேனி அவரோட பேட்ல இருந்து கேப்டன் இன் ஃப்ரண்ட், அவருடைய நாக் இங்க ஸ்கோர் ஏறிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். சோ பவுண்டரி நல்ல ஒரு ஃபுல் ஷாட்டுங்க. லென்த் இருந்தது பட் கனெக்ட் பண்ணிட்டாரு. சோ முதல் பாலே பவுண்டரி பதிவு பண்றாரு. சோ இந்த ஓவர்ல So மணிகண்டன் ஏழுமலை வெல் bowling பாலாஜி from 96 கமெண்ட் பண்ணிருக்காரு. அடுத்த பந்து ஒரு ஃபுல் டாஸ் டெலிவரி, ஃபீல்டர் தெளிவாக வச்சிருக்காங்க அண்ட் கையில போகும். இந்த தடவை பவுண்டரிக்கு வாய்ப்பு இல்லை, ஒரு ரன் மட்டுமே. சோ நல்ல ஒரு கம்பேக் டெலிவரியை பார்க்கிறோம். சோ ஒரு ரன் மட்டுமே. அண்ட் இப்போ ஸ்ட்ரைக்ல தீபன் அவரோட பேட்ல இருந்து 6 வந்து ஆகணுங்க. அண்ட் இங்க ஒரு விக்கெட் ஷாட்டுக்கான ஒரு ட்ரை இருந்தது, பட் கீப்பர் கேட்ச் மிஸ் பண்ண மாட்டாரு. இந்த நேரத்தில் இங்கு இணைந்திருக்கும் அன்பண்ணன் லோகேஷன் அவர்களுக்கு ஆல்ஸ்டார் கிரிக்கெட் கிளப் சார்பாக எவர்கிரீன் பிளேயர் அவார்டை வழங்கி கௌரவிக்கிறோம். இந்த அவார்டை வந்து இன்னொரு எவர்கிரீன் பிளேயரான அன்பண்ணன் பாலானன் அவர்கள் வழங்க லோகேஷன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். இது வந்து எங்களோட மிகப்பெரிய கடமை, சீனியர் கிரிக்கெட்டர்ஸ்க்கு இந்த மாதிரி அவார்ட்ஸை ப்ரெசென்ட் பண்ணுறது. இணைந்து கொண்ட அனைத்து சீனியர் கிரிக்கெட்டர்ஸ்க்கும் இந்த நேரத்தில் வந்து நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். So new batsman in the crease, Chandru. So left hander, team Athletic 11க்காக இப்போ ஸ்ட்ரைக்ல So குயிக்கா ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் நிறைய மேட்சஸ் நடத்தணும். கொஞ்சம் பிளேயை சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த பந்து ஸ்ட்ரைக்ல சந்துரு. So quicker one. It's a dot ball. So all rounder Manoj சூப்பரான ஒரு bowling performance பார்த்துக்கிட்டு இருக்காரு. சூப்பரா பண்ணிட்டு இருக்காருங்க bowling. And big shot பாக்குறோம். டைம் இருக்கா இல்ல கேட்ச் அப்படின்னு பார்க்கும்போது ஃபீல்டர் அண்ணாந்து பார்க்க and வெளியே போய் விழுதா. It's a sixer. So சந்துரு பேட்ல இருந்து 6 பதிவு பண்றாருங்க டீம் அத்லெட்டிக் 11க்காக. It's a super shot. It's a maximum. So left, so big impact கொடுக்கும். So அந்த வகையில சந்துரு பேட்ல இருந்து 6 அடுத்த பந்து. And back to back shot பாக்குறோம். டைம் இருக்கா இல்ல கேட்ச் அப்படின்னு பார்க்கும்போது and it's a wicket. So 6 அடிச்ச உடனே so சந்துரோட விக்கெட்டை எடுக்கறாங்க டீம் ஐசிசி.
ஸோ கொஞ்சம் டைமிங் இல்லை, பட் தெளிவான ஒரு கேட்ச். கண்ணா சூப்பரான ஒரு டேக்கு. ஸோ ஸ்ட்ரைட்ல நின்று எடுத்திருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் உள்ள வாங்க. அடுத்த பேட்ஸ்மேன் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க, ரொம்ப டைம் எடுத்துக்க வேண்டாம், கொஞ்சம் குயிக்காகவே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய மேட்சஸ் ஷெடியூல் இருக்கு, நீங்க 12 மேட்ச் பிளான்ல இருக்கு. ஸோ இப்போ உள்ள இருக்கிற டைம்ல ஒரு 10 மேட்சஸ் தான் பண்ண முடியுன்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் குயிக்காக விளையாண்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்த பேட்டர் கொஞ்சம் குயிக்காக உள்ள வந்துருங்க. அதே போல இங்கு வளர்ந்து வரும் நட்சத்திரம் சூர்யா அவர்களுக்கு, வளர்ந்து விட்ட நட்சத்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம், வேர்ல்ட் லெவனை சார்ந்த சூர்யா அவர்களுக்கு யங் ரைசிங் ஸ்டார்க்கான அவார்ட் வழங்கி பெருமை கொள்கிறோம். டீம் ஆல் ஸ்டாரின் சார்பாக இந்த அவார்டை பிரசன்ட் பண்றதுக்கு எங்கள் அண்ணன் சுபாஷனன் அவர்கள், சுபாஷ் வில்லா அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரைகிறோம். ஸோ 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 22. ஸோ 22 ரன்ஸ் போர்டில் வந்திருக்கு டீம் அத்விக் லெவன்ஸ்க்கு. So 3 overs 22 runs போர்ட்ல. So 4th over பாலாஜி டீம் ஐசிசிக்காக இதுக்கு முன்னாடி ஒரு அருமையா போட்டிருந்தாரு. So ஸ்ட்ரைக்ல so டானி and straight பஞ்ச பாக்குற பவுண்டரிக்கு வாய்ப்பு அப்படி பார்க்கும்போது and unstoppable boundary. So 4 டானி அவரோட பேட்ல இருந்து so கேப்டன் நாக்க பார்த்துக்கிட்டு இருக்கும். டீம் அத்விக் லெவன்ஸோட கேப்டன் நாக். சோ முக்கியமான ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல சோ முன்னால நின்னு விளையாண்டுட்டு இருக்காருங்க. சோ பவுண்டரி முதல் பந்து, அடுத்த பந்து. சோ குயிக்கா ரன் அவுட் வாய்ப்பு அப்படின்றத பார்க்கணும். அண்ட் ஒரு மிஸ் பண்ணிருக்காங்க, பட் ஓடுறாங்களா இல்லங்க. ஸ்ட்ரைட் டு தி ஆன்சர் சிங்கிள் மட்டுமே. So quicker one single. All Star Cricket Club சார்பாக the best young cricketer of 2024 and 2025 சூர்யா from World 11 இந்த அவார்டை பிரசன்ட் பண்றது விராட் சுபாஷ் அவர்கள் மற்றும் கிங்ஸ்லே அவர்கள். அடுத்த பந்து. So நல்ல ஒரு வேரியேஷன் டெலிவரியை பார்க்கணும். இட்ஸ் a dot ball. So நல்ல ஒரு திங்கிங். So பவுண்டரி போனதுக்கு அப்புறம் so லைனை சேஞ்ச் பண்ணிருக்காரு. So பாலாஜி so அந்த வகையில் ஒரு டாட் பால் கிடைக்குது. அடுத்த பந்து. ஸ்விட்ச் இட்டுக்கான ஒரு ட்ரை, பட் ரன் அவுட்டுக்கு வாய்ப்பு இல்ல. So மாத்தி இருக்காங்க. ஸ்ட்ரைக்கர் சிங்கிள் கிடைக்கும். குவிக் சிங்கிள். So back to strike Danny. So ஓவருக்கு குறைஞ்சது 4-6 இல்லனா 3-6 வளண்டே ஆகணும். 4 sixes கண்டிப்பா தேவை. So next one. So quick one. So back up. So தெளிவா எடுத்திருக்காரு. ஒரு umpire decision. It's a dot ball மட்டுமே, legal delivery. ஸ்லோயர் வேரியேஷன்ஸ், வேகம் எல்லாமே போடுவாருங்க பாலாஜி. டீம் ஐசிசிக்காக தற்போது பந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்த பந்து. And back to back dot ball. So dot ball 2 in the over. 2 ஓவருமே அருமையா போட்டிருக்காருங்க டீம் ஐசிசிக்காக பாலாஜி. So எக்ஸ்ட்ராடனரியான ஒரு பந்து வீச்சு. So முக்கியமான ஒரு நேரத்துல 2 ஓவருமே எக்ஸலண்டா போட்டிருக்காரு. So 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 28. So 28 ரன்ஸ் வந்திருக்கு போர்டுல டீம் அத்விக் லெவன்ஸ். கடைசி 2 ஓவர்.
So 12 balls, 46 runs needed to win. So 12 பந்துகள் 46. So இதே மாதிரி தான் ஐசிசி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 12 பால்ல 46 ரன் 45 ரன் பதிவு பண்ணியிருந்தாங்க. So சேம் சிச்சுவேஷன்ஸ்ல டீம் அத்விக் லெவன்ஸ் இப்ப இருக்காங்க. So 12 balls, 46 runs need to win. இந்த மேட்ச் வின் பண்ணணும் அப்படின்னா So ஐந்தாவது ஓவர் கண்ணு bowlingல டீம் ஐசிசிக்காக சூப்பரான பந்து வீச்சாளர். அடுத்த பந்து முதல் பந்து. So பேக்ல போகுது நல்ல ஒரு ஸ்டாப். So ஒரு ரன் மாதிரி இருக்காங்க. பேக் டு ஸ்ட்ரைக் டானி. இப்போ ஸ்ட்ரைக்ல. So ஒரே ஒரு சிங்கிள் மட்டுமே. ஷாட் ஸ்ட்ரைட் பச்ச பாக்குறோம். ஃபீல்டர் குட் ஸ்டாப். நல்ல ஸ்டாப். சோ தெளிவாக தடுத்தாரு. சோ ஒரு ரன் மட்டுமே சிங்கிள். சோ லைன் அட்ஜஸ்ட் பண்ண இருந்தா சொல்லணும். தெளிவான ஒரு ஃபீல்டிங். அடுத்த பந்து ஸ்விட்ச் இட் கனெக்ஷன் பட் கேட்சா அப்படின்றத பார்க்கும்பொழுது இல்ல சேஃபா விழுந்திருக்கு. ஒரு ரன் மட்டுமே ஸ்ட்ரைக் சிங்கிள். So 9 balls, 43 runs விளையாடணும். And ஒரு பிக் ஷாட் பார்க்கிறோம். டைம் இருக்கா இல்ல கேட்சா? குட் சேவ் பேட்ச் கண்ணாவோட கையில. So பந்து விழுந்திருக்கு. இட்ஸ் a wicket. So டானியோட நாக்கிங் எண்டுக்கு வருதுங்க. So சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. So இந்த போட்டியில டீம் அத்விக் லெவன்ஸ்காக கிரேட் நாக் ஆடி கொடுத்திருக்காங்க. கேப்டன் நாக் ஆடி கொடுத்திருக்காரு. So good bowling பார்க்கிறோம் இங்க கண்ணு. So விக்கெட் பிடிச்சிருக்காரு. So new batsman in the crease ஜப்பான் டீம் அத்விக் லெவன்ஸ்காக இப்போ ஸ்ட்ரைக்ல. So எல்லாரும் மேட்ச் வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. So TI Live and LI Sports YouTube சேனலை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. So உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய சப்போர்ட் முக்கியமா தேவை. So All Stars Cricket Club சூப்பரான டோர்னமெண்ட் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 3 நாட்கள் உங்களுக்கு திருவிழா தான். அடுத்த பந்து எட்ஜ பாக்குறோம். கேட்சுக்கு வாய்ப்பு அப்படின்றத பார்க்கும் பொழுது இல்ல சேஃபா விழுந்திருக்கு. ஷாட்டுக்கு போனாங்க பட் சரியான டைமிங் இல்ல. ஒரே ஒரு சிங்கிள் மட்டுமே, குவிக் சிங்கிள். அடுத்த பந்து ஒரு கட்டர் வேரியேஷன். It's a legal delivery. It's a dot ball to in the over. So excellent over from Kanne. Team ICC-க்காக bowling போட்டிருக்காருங்க. சூப்பரான ஒரு ஓவர். 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை. So 32 ரன் விளையாண்டிருக்காங்க. So 5 ஓவருக்கு 32 ரன். So கடைசி 6 பாலுக்கு 42 ரன் விளையாடணும். சாத்தியமில்லாத ஒண்ணு. பார்க்கலாம். So 6 balls, 42 runs need to win. அடுத்த மேட்ச்க்கான டாஸ் போறதுக்கு ரகு சிசி கேப்டன் வெல்கம் பண்றோம். ஒரு இன்ஸ்டன்டா கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ஏன்னா மேட்சஸ் வந்து நிறைய ஷெட்யூல்ல இருக்கு. அதை கம்மி பண்ணி நடத்த முடியாது. ஓவர்ஸ் குறையிற மாதிரி போய் நின்றுடக்கூடாது. உங்களுக்கான சப்போர்ட் உங்க கையில இருந்தே எங்களுக்கு தேவைப்படுது. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கேப்டன்ஸ். பைஸ்ல ஓடுறாங்களா? ரன்னோட வாய்ப்பு இருக்கும். and it's a wicket. So white signal. So next back உள்ள வாங்க. அதுல அந்த இது இருக்கா? ரகு சிசி டீம் கேப்டன் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. அதே போல டீம் ஐசிசி டீம்மேட் இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே இன்ஸ்டன்ட் அப்படியே மேல ஸ்டேஜ்க்கு வந்துருங்க. ஓகேங்களா? கேப்டன் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துங்க இந்த விஷயத்துக்கு. ஐ திங்க் கண்ணு ஃப்ரம் டீம் ஐசிசி எண்ட் ஆஃப் மேட்ச்ல வந்து எங்க டாஸ் போடுறதுக்கு குயிக்கா வந்துட்டு போக மாதிரி கேட்டுக்கிறோம். ஆமா. சைக்கிள் ரிவர்ஸ் மகி டீம் அத்விக் லெவன்ஸ்க்காக. நான் என்ன சொல்றேன் செட்டப் அங்க டேபிள் அந்த இது போட்டு வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். இந்த டேபிள்ல போட்டுறேன்.
இட்ஸ் a quicker one, it's a dot ball. நீங்க ஏதோ டேபிள் ஸோ வேகம் அதுக்கு தடையே இல்லை. ஸோ வேகமாக வந்ததுங்க. டாட் பால் கிடைக்குது டீம் ஐசிசிக்கு. பண்ணுறீங்களா அந்த டேபிள் ஏன் உங்களுக்கு வேலை வைக்கிறோம். ஸோ அப் டு நின்று கலெக்ட் பண்றாரு கீப்பர் பாலா. நெக்ஸ்ட் ஒன் some big decision. It's a legal delivery. It's a dot ball. Back to back dot ball பார்க்கிறோம். Some big decision. It's a white signal. So All Stars Cricket Club so proudly presents a state level tennis ball tournament. So the 3 days உங்களுக்காக. Next one. So leg side rotate பண்ணிருக்காங்க. Striker fielder இருக்காரு தெளிவா. Single கிடைக்கும். Straight to the hands and a quick single. So last 3 balls. Switch it connection but quicker one. It's a dot ball மட்டுமே. So தெளிவான ஒரு பந்து வீச்சு. So இந்த ஓவர் so தற்போது வரைக்கும் நல்லாவே போட்டிருக்காரு. So ஆல்மோஸ்ட் மேட்சை முடிச்சிட்டாங்க. And switch it connection. So ஒரு ரன் மட்டுமே. ஸோ சேஃபான பொசிஷன்ல வந்துட்டாங்க டீம் ஐசிசி. ஸோ இந்த மேட்ச் அடுத்த பந்து ஸ்லாட்ல இருந்தது. ரொட்டேஷனை பார்க்குறோம். ஃபீல்டர் கையில தெளிவா போகும். ஒரு ரன் மட்டுமே கிடைக்கும். சரி 2 ரன் மாத்திரம் ரன் அவுட்டுக்கு வாய்ப்பு அப்படின்றத பார்க்கும் பொழுது ஒரு டபுள். அண்ட் இந்த மேட்சை வின் பண்ணது டீம் ஐசிசி. வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆட்லக தெரிவிச்சலாம் டீம் அத்விக் லெவன்ஸ். ஸோ இன்னும் ஒரு போட்டி மீதம் உள்ளது அத்விக் லெவன்ஸுக்கு. ஸோ பார்க்கலாம். அண்ட் இந்த மேட்ச் எண்டுக்கு வருதுங்க. அடுத்த போட்டி உங்களுக்காக ரகு சிசி வெர்சஸ் ஐசிசி